போங்க போய் பாருங்க. வாங்க சார். வாங்க வாங்க உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏதோ முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம்? சார், ரஞ்சினியோட மர்டர் விஷயமா அபியை விசாரிக்கணும்னு போலீஸ் அவளை கூட்டிட்டு போனாங்க சார். ரொம்ப நேரம் ஆகி அபி வீடு திரும்பவே இல்லை. சரின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்கொயரி பண்ணி பார்த்தா விசாரணை முடிஞ்சு அபி எப்பவோ கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. சரின்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம். ஆனா அபியோட அம்மா சொன்னாங்க அபி வீட்டுக்கு வரலன்னு. இப்போ அபி எங்க இருக்கா, அவளுக்கு என்னாச்சு எதுவுமே தெரியல. என்ன பண்ணலாம் இப்போ? எந்த ஸ்டேஷன்? R3. கொஞ்சம் இருங்க, நான் விசாரிக்கிறேன். நான் அட்வொகேட் ராமன் பேசுறேன். அந்த ரஞ்சினி மர்டர் கேஸ் விஷயமா மிஸ்ஸஸ் அபிநயாவை என்கொயரி கூட்டு போனீங்களாமே? என்னது, நிஜமாவா? என்ன சார் இது? ஏன் சார் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்றீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? நோ, நான் சொல்றதை கேளுங்க. உங்க நடவடிக்கை லீகலாவே இருக்கலாம், ஆனா அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அதாவது வெளிப்படையா இருக்கணும். ஐ நோ சார், எங்களுக்கும் சில உரிமைகள்லாம் இருக்கு சார். எனக்கும் சட்டம் தெரியும், என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். சார், என்ன சார் ஆச்சு? சாரிம்மா, அபிநயாவை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அக்கா என்ன தப்பு பண்ணாங்க? she is innocent. அவங்க இன்னசென்ட் தான், ஆனா போலீஸோட சந்தேகம் எல்லாம் அபி மேல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், ஐ மீன் முதல் குற்றவாளியா அபிநயாவை தானே சேர்த்திருக்காங்க. சார் ப்ளீஸ், அபிய ஜெயில தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஏதாவது பண்ணி அவளை சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துருங்க சார். இதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நாங்க தயாரா இருக்கோம். உங்களுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் சார். ஏதாவது பண்ணி அபிய ப்ளீஸ் காப்பாத்திருங்க. ஓகேமா, we will do our best. ஆனா நடைமுறைன்னு சிலது இருக்கே. முதல்ல கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணணும், ஒரு 3 நாளாவது ஆகும். அது வரைக்கும் அக்கா ஜெயில தான் இருக்கணுமா சார்? அக்கா இதெல்லாம் எப்படி தாங்கிக்கும்? ஜெயிலுக்கு போறத பத்தி நாங்க கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. எப்படி அக்காவால இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? ஆமா மிஸ் ஆனந்தி, நீங்க தைரியமா இருங்க. உங்க சிஸ்டர் ரொம்ப தைரியமானவங்க, இதை எப்படியும் சமாளிச்சிருவாங்க. நம்பிக்கையோட இருங்க. எப்படியும் கோர்ட்ல நமக்கு நல்ல தீர்ப்பு தான் வரும். மிச்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. மிஸ் உஷா, அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி கூட்டு போங்க. ஆனந்தி ப்ளீஸ், நீ ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? வா போலாம், அபி எப்படியும் காப்பாத்திடலாம். இட் ஆல் பி ஆல் ரைட். எதுவும் தப்பா நடந்துராது. இவ்வளவு நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு தப்பா நடக்கிறதுக்கு? நீ போய் இப்படி எல்லாம் பேசலாமா? நீ எவ்வளவு தைரியசாலி. நீ வா, அபி கொண்டும் ஆகாது. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சூன். வா ஆனந்தி, போயிட்டு வரும் சார். வாங்கம்மா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். கவலைப்படாம இருங்கக்கா, அவங்க வந்துருவாங்க. ஆனந்தி, அபி எங்க? உஷா, ஏன் இவ முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அபி எங்கேம்மா? என்னடா மனோகர், ஏன் பேசாம இருக்கீங்க? அபிக்கு என்னாச்சு? சொல்லுடி ஆனந்தி, அபி எங்க? அம்மா, அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்றே? அபிய கைது பண்ணாங்களா? எதுக்கு? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அந்த போலீஸ்காரங்களுக்கு அறிவு இல்ல? அம்மா, ரஞ்சினி கொலைக்கு அக்கா தான் காரணம்னு சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? யாரடி கொலைகாரி? ஏன் மகளா? ஏன் அபியா? சின்ன புள்ள கூட இது நம்பாதடி. அந்த போலீஸ் எப்படி இது நம்புச்சு? இது அடுக்குமா கடவுளே? என்ன உஷா இது? நாட்டுல நீதி நியாயமே கிடையாதா? யாருமே சந்தேகப்படுறதுன்னு ஒரு விவஸ்தை கிடையாது. ஆண்டி, போலீஸ்க்கு எது தெரிஞ்சதோ அவங்க அதைத்தான் பண்றாங்க. அபிய பத்தி நம்ம எல்லாருக்கும் மட்டும்தானே தெரியும், போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரியும்?
இதுக்குதான் அவங்க இங்க வந்து தேர்வழுக்க பேசுனாங்களா? படுவாவிங்க எப்படியெல்லாம் நைச்சியமா பேசி கூட்டிட்டு போனாங்க. இப்ப இப்படி பண்ணிட்டாங்களே, உருப்படுவாங்களா அவங்க? என் மகளை இப்படி சதி பண்ணி ஜெயில போட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அக்கா அழாதக்கா. இப்ப நமக்கு ஒரு சோதனை காலம் வந்திருக்கு. இந்த டைம்ல தான் நம்ம தைரியமா இருக்கணும். அக்கா தைரியமா இரு. நாம இப்படியே இதை விட்டுட போறது இல்ல. அபிக்கு எதுவும் ஆகாது. கடவுள் இருக்காருக்கா. சித்தி, கடவுளை பத்தி பேசாதீங்க. இப்பதான் அக்கா மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சுல, வந்த உடனே இப்படி ஒரு பிரச்சனைனா அந்த கடவுளை எப்படி நம்புறது? ஆனந்தி அப்படி பேசாதம்மா. இந்த மாதிரி சமயத்துல மனசு தடுமாறத்தான் செய்யும். உஷா, அடுத்து என்ன செய்யணும் அதை நாம முடிவு பண்ணணும் இல்லையா? ஆண்டி, இப்போ நம்மளால உடனே எதுவுமே பண்ண முடியாது. அபியை நேர மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 நாளைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. என்ன உஷா இப்படி சொல்ற? என் மக ஜெயில இருக்க கூடாது உஷா. இப்பவே அவன் வெளியே வரணும். ஏதாவது பண்ண உஷா. அவன் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆண்டி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அபி பத்தி எனக்கு மட்டும் கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் மனசு தவிக்கிற தவிப்பு என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நானும் அபி எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தான் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். உஷா, இப்ப நான் உடனே அவளை பார்க்கணும். எப்படியாவது அவளை கூட்டிட்டு வா உஷா. ஆண்டி ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது சட்ட பிரச்சனை. சட்டம் யாரு என்னன்னெல்லாம் பார்க்காது. அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு. அதை யாராலையுமே மீற முடியாது. சட்டப்படி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் நம்ம பண்ணுவோம். நாளைக்கு காலையில வக்கீல போய் பார்த்து நாங்க பேசுறோம். கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு உஷா. கடவுளே, என் பொண்ணு ஏன் இப்படி சோதிக்கிற? அக்கா நாம ஏதோ பாவம் பண்ணிருக்கோம்க்கா. அதெல்லாம் இல்ல ஆண்டி. எங்கேயோ ஏதோ சதி நடக்குது. போலீஸ் இவ்வளவு வஞ்சகமா நடந்துக்கிறாங்கன்னா விசாரணை நேர்மையானது இல்லைன்னு தான் அர்த்தம். ஏதோ தப்பு நடக்குது. ஆனா கண்டிப்பா அபி நம்ம வெளியில கொண்டு வந்துருவோம். நீங்க தைரியமா இருங்க ஆண்டி, அழாதீங்க. எப்படி உஷா தைரியமா இருக்க சொல்ற? என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அவளை ஏன் இந்த ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான்? நான் என்ன பண்ணுவேன்? மா, அக்கா ஏன் சரிதான் என் தலையெழுத்து இப்படி இருக்கு? என்னப்பா இது? வெரி கிளியர் மோட்டிவ். அதோட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. ரொம்ப சிக்கல் தான்பா. சார் அவங்களே வந்துட்டாங்க சார். குட் மார்னிங் வாங்க உட்காருங்க. சார், இவங்க மிஸ் ஆனந்தி, வணக்கம். அபியோட சிஸ்டர். இது மிஸ் உஷா, அபியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சார், எங்க அக்காவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துட முடியுமா? நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். அதை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சார், உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் இதுல? அபிய சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துட முடியுமா? நிலைமை இப்போ அதுக்கு சாதகமா இருக்கா? நிலைமை கொஞ்சம் நமக்கு சாதகம் இல்லாம தான் இருக்கு. எனிவே லெட் அஸ் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? ஷீ இஸ் a லேடி. அவங்க அப்பாவி சார். இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. லுக் ஹியர் ஆனந்தி, நீ படிச்ச பொண்ணு தானே? சட்டத்துக்கு முன்னாடி ஆண் பெண் என்ற பாகுபாடே கிடையாது. இஃப் தேர் இஸ் எ கிரைம், இட் இஸ் எ கிரைம். ஓகே, சட்டத்துக்கு கண்ணு கிடையாது, பாகுபாடு கிடையாது. உங்க சிஸ்டர் பொறுத்தவரையிலும் அவளுக்கு தகுந்த ஆதாரம் கிடைச்சா கண்டிப்பா அவளை நாம வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி விஷயங்கள பரிச்சயமே இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் நாங்க. பாவம் சார் என் அக்கா. அவங்களுக்கு யார் மேலயும் கோவப்பட கூட தெரியாது. அவங்கள போய் ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். ஜெயில அவங்கள யாரும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க. அவங்கள பத்தி கவலைப்படாம நீங்க தைரியமா இருங்க. சார், நிலைமை இப்போ நமக்கு சாதகமா இருக்கான்னு எனக்கு தெரியணும். கிளியர் பொசிஷன் என்ன சார்? இத பாருமா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அபிய முதல் குற்றவாளியா சேர்த்திருக்காங்க. சோ அபிக்கு எதிரான ஆதாரங்களை போதுமான அளவு திரட்டி இருப்பாங்க. நிறைய சார்ஜஸ் வேற ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தவிர இந்த விஷயத்தில் நடந்த உண்மை என்னன்னு அபி கிட்ட விசாரிக்கணும். ஒருவேளை இதுல தெரிஞ்சோ தெரியாமலோ அபிநயம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருந்தா அது எந்த அளவுக்கு? சார் ப்ளீஸ், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அபிக்கும் இந்த கேஸுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல சார். நீங்க இதை நம்பலாம். ஓகே ஓகே, அத நாம அபி கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்.
சார் அப்படியே தொல்காப்பியனுக்கும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் சார். அவரை வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சியை நாங்க தானே பண்ணி ஆகணும். பாவம் அவர் ஜெயில என்னெல்லாம் கஷ்டப்படுறாரோ தெரியலையே. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குமா. என்ன சார்? அவர் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் விசாரிச்சேன். ரொம்ப சிக்கலா இருக்கேம்மா. கொலையை அவர் தான் செஞ்சாருன்னு நம்புற மாதிரி ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நம்பவே முடியல. ஆமாமா, நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, தொல்காப்பியன் நிச்சயமா இதை பண்ணிருக்க மாட்டார்னு அடிச்சு வாதாடன்னு பார்த்தா நமக்கு சாதகமா ஒரு பாயிண்ட் கூட இல்லையே. ஆனா அதே நேரத்துல போலீசார் அவருக்கு எதிரான ஆதாரங்களை நிறைய திரட்டி வச்சிருக்காங்களே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் பிராக்டிக்கலா தான் பேசுறேன். இதான் நிலைமை. தொல்காப்பியனை பொறுத்தவரையிலும் நம்ம சைடு ரொம்ப வீக்கா இருக்கு. தட்ஸ் த பொசிஷன். சோ அதனால இப்போ நாம அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் சேர்த்து பைல் மூவ் பண்ணா தொல்காப்பியன் பெட்டிஷனோட சேர்ந்து அபியோட பெட்டிஷனும் தள்ளுபடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் அபிக்கும் ஜாமீன் கிடைக்காம போயிடும். ஸோ நம்ம முதல்ல அபிக்கு ஜாமீன் பண்ண போடுவோம். அபியை வெளில கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். அபி வெளில வந்துட்டா அதுக்கப்புறம் தொல்காப்பியன் சம்பந்தமா நாம முயற்சி பண்ணுவோம். என்ன? சரி சார், நீங்க பார்த்து எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நாங்க ரொம்ப கலங்கி போயிருக்கோம் சார். டோன்ட் வரி மிஸ் ஆனந்தி. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அபியை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம். இப்போ நீங்க கிளம்புங்க. சார் நாங்க எப்போ சார் வரணும்? நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. சரி கிளம்பலாம். போயிட்டு வரேன். வாங்க. விடுதலை செய், விடுதலை செய், எங்கள் தலைவியை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், எங்கள் தலைவியை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், எங்கள் தலைவியை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், எங்கள் தலைவியை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். ஜெயிலரை பார்க்கணும். எங்கள் தலைவியை விடுதலை செய். நாங்க அபிநயான்னு ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாதுமா. நாளை காலைல வாங்க பார்க்கலாம். என்ன இப்படி சொல்றீங்க? இது விசிட்டிங் டைம் தானே, ஏன் பார்க்க முடியாது? இல்லம்மா, இப்ப பார்க்க முடியாதுமா. போயிட்டு நாளைக்கு வாங்க. ஏமா, என்னம்மா, என்ன விஷயம்? சார், எங்க அக்கா அபிநயா உள்ள இருக்காங்க. அவங்களை எப்படியாவது பார்த்து பேசணும். தயவு செஞ்சு உள்ள போக அனுமதி கொடுங்க சார். சார், நான் அப்போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கே பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க சார். ஏமா, நீங்க என்ன ஸ்கூல் பிள்ளைங்களை பார்க்க வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல குழந்தைகளை பார்க்கறதுக்கே 1000 கண்டிஷன் போடுறாங்க தெரியுமா? இது ஜெயில்மா, குற்றவாளிங்க இருக்கிற இடம். நீங்க பாட்டுக்கு திறந்து விடு, உள்ள போய் பார்க்கறோம்னு சொன்னா என்னமா அர்த்தம்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, திறந்த வீடு இது. நாங்க உள்ள போனோம்னு எப்போது உங்ககிட்ட கேட்டோமா? உள்ள போய் அபிய பார்க்கறதுக்காக பெர்மிஷன் தானே கேட்டுட்டு இருக்கோம். நீங்க கேப்பீங்கம்மா, எங்க மண்டவலி எங்களுக்கு தானமா தெரியும். ஏதோ மௌலினி தாவிய உள்ள போட்டாங்கன்னு சொல்லி பொம்பளைங்க எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு உங்க பிரச்சனை வரையா? சார், அவங்க கோஷம் போடுறதுக்கும் நாங்க உள்ள போக அனுமதி கொடுக்கறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? சார், எங்க அக்கா எந்த ஒரு தப்பும் பண்ணாம உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரே ஒரு தடவை நாங்க பார்த்துட்டு போயிடுறோம் சார். ப்ளீஸ் அனுமதி கொடுங்க. ஏமா, இப்படி எல்லாம் பேசி ஏமா தொந்தரவு பண்றீங்க? போங்கம்மா, எங்க வேலையை பார்க்க விடுங்க, போங்க. சார், இங்க பாருங்க, இதுவும் உங்க வேலை தான். இத மாதிரி காரணம் இல்லாம எங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன சட்டம் பேசுறீங்களா? அதெல்லாம் நீங்க வெளில வச்சுக்கணும். இது ஜெயில் தெரியும்ல, இங்க நாங்க வச்சதுதான் சட்டம். சார் என்ன சார் இது? ஒரு பொறுப்புல இருக்கிற அதிகாரி பேசுற பேச்சா இது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அதுவும் லேடிஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாதா உங்களுக்கு? இத பாருங்கம்மா, இப்ப பாக்குறதுக்கு அலோ பண்ண முடியாது, அவ்வளவுதான். எங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. முதல்ல இடத்தை காலி பண்ணுங்கம்மா. என்ன இவர் இப்படி? வா போலாம். போங்கம்மா. எங்கள் தலைவியை விடுதலை செய். இப்ப என்ன பண்றது உஷா? தெரியலையே. நான் வேணா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? என்னாச்சு ஆனந்தி? அபியை பார்க்க முடிஞ்சுதா? அபிய பாத்தியா ஆனந்தி? என்னாச்சு? ஆனந்தி, கேக்குறோம்ல, சொல்லு. உஷாவும் நானும் ஜெயிலுக்கு போனோம். ஆனா என்னடி ஆனா? சொல்லு. அபி அக்காவை பார்க்க முடியலம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஜெயிலர் எங்களை பார்க்க விடல. நானும் உஷாவை எவ்வளவோ சொன்னோம், எவ்வளவோ கெஞ்சினோம். கடைசி வரைக்கும் எங்களை பார்க்க விடல.
நீ அவ தங்கச்சின்னு சொன்னியாமா? நான் சொன்னேன் சித்தி. ஆனா அங்க ஏதோ பிரச்சனையா, அதனால யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்க வக்கீல் கூட ஃபோன் பண்ணோம். ஆனா ஒண்ணும் நடக்கல. அங்க என் மகன் எப்படி இருக்காளோ என்னமோ. அம்மா அழாதுமா, அக்காக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இன்னும் என்னடா பெருசா ஆகணும்? கோர்ட்டு படியேறி சீரழிஞ்ச என் பொண்ணு இப்ப ஜெயிலுக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சாமிக்கு கண்ணு இல்லையா? ஒரு பாவம் அறியாது என் பொண்ணு ஊர்ல இல்லாத பழிபாவத்தை எல்லாம் இப்ப சுமந்துகிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, இப்போ நான் என் பொண்ணை பார்க்கணும். அம்மா அம்மா, வேணாம்மா, நாங்க சொன்னா போன கேளுமா. எங்களை அவங்க உள்ள விடல. உன்னை விட மாட்டாங்கம்மா. அவங்க கால்ல கையில விழுந்தாவது நான் அபிய ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு என்ன போக விடுறேன். அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருமா. நான் அபிகாவுக்கு நிறைய கொடுமை பண்ணிட்டேன். அவங்க மனசை புரிஞ்சுக்காம நான் நிறைய திட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏய், என்ன இது குழந்தை மாதிரி எழுதிட்டு அழாத. அக்கா, உலகத்திலே பெரிய கொடுமைக்காரி நான் தான் அக்கா. அபி அக்காவுக்கு பாஸ்கர் பண்ணது கூட பெரிய துரோகம் இல்ல. அக்கா தூக்கி வெளுத்த பொண்ணு நான் உங்களுக்கு பண்ணதுதாங்க பெரிய துரோகம். அக்கா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அக்கா நான் திருந்துட்டேன். எனக்கு அபி அக்காவோட அருமை இப்பதான் புரியுது. இப்பேற்பட்ட ஒரு அக்கா எனக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்கள நான் எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதுக்கா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அபி அக்கா கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவா. நிஜமாவா? அபி அக்கா என்ன மன்னிச்சிருவாங்களா? நிச்சயமா. அக்கா, நான் உடனே அபி அக்காவை பார்க்கணும். நான் உடனே அபி அக்காவை பார்க்கணும்மா. இப்ப பார்க்க முடியாது ஆர்த்தி. அவங்க உள்ள விட மாட்டாங்க. நானும் உஷாவும் இப்பதான் போயிட்டு வரோம். உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அக்கா, இந்த வீட்டை விட்டு அபி அக்காவை விட்டு போனதுதான் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு. அபி அக்கா நிச்சயமா என்ன மன்னிப்பாங்களா? என்னடி பேசுற? அக்கா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எங்க எல்லாரையும் விட நீ தான் செல்லம். கண்டிப்பா உன்னை மன்னிச்சிரும். நிஜமா? சத்தியமா மன்னிப்பாங்க. அழாதடி.